அன்பர்களே, இன்று நமக்கு சிறப்பு கேள்வி பதில் வகுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பினை நடத்தி தருவதற்காக சென்னை சேப்பாக்கம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் ஆர் பால்கார்த்திக் ஐயா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். ஐயா அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை புரிந்து வருகிறார். ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் சென்னை மண்டலத்தின் ஐடி கோஆர்டினேட்டராக உள்ளார். சென்னை சேப்பாக்கம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர். யோகமும் மனித மாண்பும் பாடப்பிரிவில் எம்எஸ்சி பட்டம் பெற்றவர். ட்ரெடிஷனல் யோகாவில் பல சர்டிபிகேட் கோர்ஸ்கள் முடித்துள்ளார். அது மட்டுமல்லாது எம்எஸ்சி கோர்சஸும் முடித்திருக்கிறார். 2023 ஞானாசிரியர் விருது பெற்றவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த ஜெயின் டிப்ளமா கோர்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய 4 சப்ஜெக்ட், அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய 5 யூனிட்ஸ், மொத்தம் 20 யூனிட் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக்கோட நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அது நல்லா சிறப்பாக பெரிய பேராசிரியர்களாக வந்து நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இந்த வாரம் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், மாடல் எக்ஸாம், அப்புறம் மெயின் எக்ஸாம் எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் எழுத போகிறோம். அதுவும் இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், எப்படி எழுதணுன்ற மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ண போகிறோம், இந்த மாடல் எக்ஸாம் நம்ம எப்படி எழுத போகிறோம், இதற்கான ஒரு தனியாக வந்து அதற்குன்னு ஒரு தனி செஷன் வந்து உங்களுக்கு விரைவில் வந்து அறிவிக்கப்படும் உங்களோட வாட்ஸ்அப் குழுவில். அந்த செஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அது விஷன்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எப்போ நமக்கு மாடல் எக்ஸாம் டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி அணுக போகிறோம், அது என்ன மாதிரி நம்ம பண்ணணுன்றது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சென்னை மண்டலம் சார்பாக நம்ம விஷனோட இணைந்து உங்களுக்கு அதற்கான ஒரு வகுப்பு வந்து நடத்தி தரப்படும். அதனால் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்கலாம், நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கலாம், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், அது நம்ம எப்படி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கே வந்து இன்னைக்கு வந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸு, அது எப்படி பண்ணுறது, அது எப்படி நம்ம அணுகணும், எல்லா விஷயமும் வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குழுவில் வரும். தனியாக இதற்காக ஒரு ஜூம் செஷன் நடக்கும். அதில் தவறாமல் எல்லாரும் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதில் அதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே வந்து நம்ம சென்னை மண்டலத்தோட இஓ, நம்மளோட ஒய்ஹெச்சி, பிபி இவங்களை வந்து நீங்கள் அணுகி நம்ம வந்து உங்களோட கேள்விக்கான பதில்களை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ ஒன் வேர்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மாடல் ஃபஸ்ட்டு யூனிட் இது, ஐ மீன் ஃபஸ்ட்டு பேப்பர் உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படி போவோம். நம்ம இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனு. உங்களுக்கு வேணால் இன்னும் ஃபாண்ட் சைஸ் வேணால் நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் இன்னும். ஓகே, உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் உடல் நலம். இதில் வந்து ஒரு 30 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் என்னன்றது நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம். நம்ம இப்போ இதில் வந்து உடல் நலத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறியவர் யார்? ஏ ஔவையார், பி திருமூலர், சி திருவள்ளுவர், டி போகர். இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார். ஏ ஔவையார் தான் நமக்கு இந்த கேள்விக்கான பதில். இப்போ இதே வந்து நமக்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் நம்மகிட்ட இருக்கு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷனும் வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who said that a disease free life is an asset
வித்தவுட் ஷார்டேஜ். ஆன்சர் வந்து ஏ ஔவையார். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி. திருமூலர் எதை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று கூறியுள்ளார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்மளோட பாடங்களிலே படிச்சிருக்கோம். ஆன்சர் ஏ உடல். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் மகரிஷி வந்து திருமூலர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து திருமூலர் said that he understood the idea of nurturing the body. ஓகே. அடுத்தது மூன்றாவது கேள்வி. எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராமல் வாழ்வது என்பதை என்னவென்று கூறுகிறோம்? ஏ சக்தி, பி சிவம், சி ஒழுக்கம், டி வரலாறு. ஆன்சர் வந்து சி ஒழுக்கம். எண்ணம் சொல் செயல், செயலால் துன்பம் தராமல் வாழ்வது எதை சொல்லுவோம்? நம்ம ஒழுக்கம் தான் நம்ம அதை சொல்லுவோம். இதில் பண்ணீங்கன்னா, வாட் டஸ் இட் மீன்ஸ் டு லிவ் வித்தவுட் கிவிங் கிரீஃப் பை தாட், வேர்ட் அண்ட் டீட்? ஸோ ஆன்சர் வந்து சி மொராலிட்டி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து ஃபோர்த் கொஸ்டின். எந்த இயக்கத்தை சூக்கும சரீரம் என்று கூறுகின்றோம்? ஆன்சர் வந்து கொடுத்த கேள்விக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தா, ஏ பிராணசக்தி, பி ரத்த, சி காற்று, டி வெப்பம். ஆன்சர் வந்து ஏ பிராண சக்தி. ஓகேங்களா? இதே வந்து நம்ம வந்து நம்மளுடைய இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, an astral body is the movement of a life force particles. ஓகே. ஃபிஃப்த் ஒன். எது 5 மகா பாவங்களில் ஒன்றாகும்? பொய், கோபம், பேராசை, வெறுப்பு. எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் 5 மகா பாவங்கள். அதில் ஆன்சர் வந்து பொய். ஏ பொய் என்பதுதான் இதுக்கான சரியான விடை. Which among this is one of the 5 cardinal sins? Answer is A, lie. Sixth one. மனிதர்கள் எத்தனை உடலால் ஆனவர்கள்? ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஆன்சர் வந்து 3. என்னென்ன உடல்? பரு உடல், சூக்கும உடல், காந்த உடல். 3 உடலால் மனிதர்கள் ஆனவர்கள். How many bodies does the human body comprise of? A, 3. ஓகே. 7th one. மனித உடலில் உள்ள 3 வகையான சுழற்சிகள் யாவை? ஏ ரத்தம், காற்று, வெப்பம், பி ரத்தம், காற்று, நீர், சி ரத்தம், மண், வெப்பம், மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து ரத்தம், காற்று, வெப்பம். ஆன்சர் வந்து ஏ ரத்தம், காற்று, வெப்பம். ஓகே. Which are the 3 types of circulations in the human body? Answer A, blood, air, heat. 8th question. மனித உடலின் அடிப்படை அலகு எது? செல். ஆன்சர் வந்து டி வந்து செல். மனித உடலோட அடிப்படை அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் செல். ஓகேங்களா? 8th one. What is the basic unit of human body? A muscle, B bone, C marrow, D cell. செல் தான் இதற்கான ஆன்சர். ஓகே. உறுப்புகள் இணைந்ததுதான் டேஸ் ஆகும். ஏ உடல், டி உறுப்பு, சி பௌதிக உடல், டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. உறுப்புகள் இணைந்ததுதான் டேஷ் ஆகும். எல்லா உறுப்புகளும் இணைந்ததுதான் என்னது? பௌதீக உடல் ஆகும். ஆன்சர் இதுக்கு வந்து சி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? வாட் டஸ் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃபார்ம்? சி பிசிக்கல் பாடி. ஓகே. 10th ஒன். மனித உடலில் உள்ள எலும்புகள் எத்தனை? நமக்கு தெரிஞ்சதுதான். ஏ 206. 206 தான் ஆன்சர். ஓகே. How many number of bones are there in the human body? Answer is A, 206. 11th question. இரத்த நாளங்கள், செரிமான பாதை, சிறுநீர் பாதை ஆகியவற்றில் காணப்படும் தசைகள் எது? ஏ வரி தசைகள்,
பி மயோகார்டியம், சி மென்மையான தசை, மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. இரத்த நாளங்கள், செரிமான பாதை, சிறுநீர் பாதை ஆகியவற்றில் காணப்படும் தசைகள். ஆன்சர் இஸ் சி மென்மையான தசை. ஆன்சர் இஸ் சி. 11th question. Name the muscles found in blood vessels, digestive tract and urinary tract. Answer is C smooth muscle. அடுத்தது 12வது கேள்வி. இதய தசைகள் எந்தவித தசைகள்? இயக்க தசைகள், பி தானியங்கி தசைகள், சி வரி தசைகள், டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. ஆன்சர் இதுக்கு பி தானியங்கி தசைகள். அது இதய தசைகள் பார்த்தீங்கன்னா தானாகவே இயங்கும். நம்ம இயக்கிறதோ நம்ம பண்ணுறதோ இல்லை, அதுவே இயங்குறதுனால தானியங்கி தசைகள் தான் இதுக்கான ஆன்சர். வாட் டைப் ஆஃப் மசில்ஸ் ஆர் த ஹார்ட் மசில்ஸ்? பி இன்வாலன்ட்ரி. 13th one. எலும்புகளின் உள்பகுதியில் உள்ள மென்மையான கொழுப்பு எது? ஏ மஜ்ஜை, பி ரத்தம், சி தசை, டி கொழுப்பு. ஆன்சர் ஏ மஜ்ஜை. Name the soft fat found in the inner part of the bones. Answer is A marrow. Okay. 14th. கை எலும்புகள் எந்த எலும்புடன் இணைகின்றன? ஏ தோள்பட்டை, பி இடுப்பு, சி மண்டையோடு, டி கால். ஆன்சர் ஏ தோள்பட்டை. To which bones does the hand bones join with? Answer is A shoulder. 15th one. மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு? ஏ 3 லிட்டர், பி 4 லிட்டர், சி 6 லிட்டர், டி 5 லிட்டர். ஆன்சர் இதுக்கான விடை என்னன்னா டி 5 லிட்டர். What is the amount of blood in the human body? Answer is D 5 liter. பிளேட்டெட்களின் முக்கிய குணம் எது? நோயை உண்டாக்குவது, இரத்தத்தை உறைய வைப்பது, வாந்தியை தூண்டுதல், காய்ச்சலை தூண்டுதல். பிளேட்லெட்களின் முக்கிய குணம் எதுவென்றால் இரத்தத்தை உறைய வைப்பது. ஆன்சர் இஸ் பி. What is the nature of platelets? Answer is B clotting of blood. ஓகே, அடுத்தது 17th one. இதய தசைகளின் சுருங்கும் செயலை என்னவென்று அழைக்கிறார்கள்? ஏ சிஸ்டோல், பி மைஸ்டோல், சி சிரிஸ்டோல், டி டயாஸ்டோல். ஆன்சர் இஸ் ஏ சிஸ்டோல். இதய தசைகளின் சுருங்கும் செயலை என்னவென்று அழைக்கிறார்கள்? ஏ சிஸ்டோல். 17th one. What is the contraction of the heart muscle called as? Answer is A systole. 18th. காற்றில் எவ்வளவு ஆக்சிஜன் நிறைந்துள்ளது? A 28%, B 45%, C 35%, D 21%. காற்றில் எவ்வளவு ஆக்சிஜன் நிறைந்துள்ளது? D 21%. How much oxygen is there in the air? Answer is D 21%. 19th question. ஒரு ஆரோக்கியமான வயது வந்தோர் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு முறை சுவாசிக்கிறார்? A 12 to 13 times, B 16 to 17, C 14 to 18, D 11 to 12. Answer is C 14 to 18. ஒரு ஆரோக்கியமான வயது வந்தோர் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு முறை சுவாசிக்கிறார்? Answer C 14 to 18 times. How many times a healthy adult breathes per minute? Answer is C 14 to 18. 20. மூளையின் செயல்பாட்டை காட்டும் மின்காந்த வரைபடம் எது? சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இஇஜி, இசிஜி. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இஇஜி. மூளையின் செயல்பாட்டை காட்டும் மின்காந்த வரைபடம் இஇஜி.
Name the electromagnetic diagram that shows the brain function. Answer is C, EEG. 21. அன்பு, கருணை, இரக்கம், சகிப்புத்தன்மை முதலிய குணங்கள் எந்த நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் ஆகும்? ஏ செயல் கட்டுப்பாடு நரம்பு மண்டலம், சுய ஒழுங்குமுறை நரம்பு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம், டி பக்க பரிவு நரம்பு மண்டலம். இதுக்கான ஆன்சர் வந்து டி பக்க பரிவு நரம்பு மண்டலம். அன்பு, கருணை, இரக்கம், சகிப்புத்தன்மை முதலிய குணங்கள் எந்த நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் என்றால் அது டி பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் தான் இதுக்கான ஆன்சர். Which nervous system induces the qualities like love, mercy, kindness, compassion, tolerance, etc.? Answer is D, parasympathetic nervous system. 22. வாயில் இருந்து தொடங்கும் 6 முதல் 9 மீட்டர் நீளமான செரிமான மண்டலம் எங்கு முடிகிறது? ஏ தொண்டை, பி கல்லீரல், சி ஆசனவாய், டி வாய். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆசனவாய். வாயிலிருந்து தொடங்கும் 6 முதல் 9 மீட்டர் நீளமான செரிமான மண்டலம் எங்கு முடிகிறது என்றால் சி ஆசனவாய். Where does the digestive tract of 6 to 9 meter long end? Answer is C, anus. 23. உடலில் சுரக்கும் டயலின் என்சைம் உணவில் உள்ள மாவு பொருட்களை டேஷாக மாற்றுகிறது. ஏ குளுக்கோஸ், பி மால்டோஸ், சி பிராக்டோஸ். மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து பி மால்டோஸ். குடலில் சுரக்கும் டயலின் என்சைம் உணவில் உள்ள மாவு பொருட்களை மால்டோஸாக மாற்றுகிறது. 23. Into what does the enzyme tyline secreted in the mouth converts starch in the food? Answer is B, maltose. 24. 24. குரு கிரகம் உடலின் எந்த உறுப்புடன் தொடர்புடையது? ஏ தோல், பி இரத்தம், சி மஜ்ஜை, டி மூளை. ஆன்சர் இஸ் மூளை. குரு கிரகம் உடலின் எந்த உறுப்புடன் தொடர்புடையதுன்னா அதுக்கான விடை வந்து மூளை உறுப்புடன் தொடர்புடையது. Which part of the human body is the planet Jupiter connected with? Answer is D, brain. 25. வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகியவை எதை வைத்து அளவிடப்படுகின்றன? ஏ இதய துடிப்பு, பி நாடி துடிப்பு, சி நெஞ்சு துடிப்பு, டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆன்சர் இஸ் பி நாடி துடிப்பு. வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகியவை எதை வைத்து அளவிடப்படுகின்றன? நாடி துடிப்பு. How is the Vata, Pitta, Shleshma measured? B, pulse rate is the answer. 26. நாம் வயிற்றில் இருக்கும் அதிக உணவு புளிப்பை ஏற்படுத்துகிறது. இதனை என்ன என்று கூறுகிறோம்? ஏ இரத்த சோகை, பி மூலவியாதி, சி குடல் பிடிப்பு, டி அமிலத்தன்மை. இதற்கான விடை டி அமிலத்தன்மை. நம் வயிற்றில் இருக்கும் அதிக உணவு புளிப்பை ஏற்படுத்துகின்றது. இதனை என்ன என்று கூறுகிறோம் என்றால் அமிலத்தன்மை அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். The excess food left in our stomach converts into soreness and forms acidity. எந்த மருத்துவ சிகிச்சையை பொதுமக்கள் ஆங்கில மருத்துவ சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறார்கள்? ஏ அலோபதி, பி சித்தா, சி யுனாடி, டி ஹோமியோபதி. இதுக்கான விடை அலோபதி. எந்த மருத்துவ சிகிச்சையை பொதுமக்கள் ஆங்கில மருத்துவ சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறார்கள்? அலோபதி. In which medical treatment is called
English medical treatment by common people? Answer is A. Allopathy. எந்த வேதத்தில் ஆயுர்வேத முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? A. ரிக், B. யஜூர், C. சாம, D. அதர்வன. இதற்கான விடை வந்து அதர்வன வேதம். எந்த வேதத்தில் ஆயுர்வேத முறைகள்லாம் சொல்லியிருக்குன்னா அது வந்து நம்ம அதர்வன வேதத்துல தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In which Veda the contents of Ayurvedic system are prescribed? D. அதர்வனா. முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி ஆகியவற்றை குணப்படுத்துவதற்கான பயிற்சி எது? A. கை பயிற்சி, B. மகராசன பயிற்சி, C. மூச்சு பயிற்சி, D. கண் பயிற்சி. இது நம்முடைய எக்ஸசைஸ்ல நமக்கே தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்து B. மகராசன பயிற்சி. முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி ஆகியவற்றை குணப்படுத்துவதற்கான பயிற்சி மகராசன பயிற்சி. Which is the exercise practiced for curing back pain, hip pain, neck pain in simplified physical exercise? Answer is B. மகராசனா எக்ஸசைஸ். 30வது கேள்வி. கட்டை விரலின் கீழ் மோதிர விரல் இருக்கும் முத்திரை எது? A. சின்முத்திரை, B. சூரிய முத்திரை, C. அபான முத்திரை, D. அபான வாயு முத்திரை. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B. சூரிய முத்திரை தான் இதுக்கான ஆன்சர். கட்டை விரலின் கீழ் மோதிர விரல் இருக்கும் முத்திரை எதுவென்றால் சூரிய முத்திரை. Name the mudra in which the ring finger is kept under the thumb. Answer is B. சூரிய முத்ரா. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்வி வந்து நம்ம பார்த்துருக்கோம். உங்களோட எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமில். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி 4 கேள்வி இருக்கும். ஒரு கேள்விக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன்ஸ், சரியான ஆப்ஷன்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எல்லாமே வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சரியான இது விடையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். கேள்வியை படிச்சுட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம உயிர் வளமும் மன வளமும், அதை வந்து அந்த கேள்வியை வந்து ஜஸ்ட் மாடல் பேப்பர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இந்த இது வந்து உயிர் வளமும் மன வளமும். ஓகே, முதல் கேள்வி. ஒவ்வொரு உயிரில் உள்ள செல்லில் இருந்தும் வெளிவரும் அலைகளின் தொகுப்பு எது? A. மின் ஆற்றல், B. உயிர்காந்த ஆற்றல், C. இயந்திர ஆற்றல், D. மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான விடை என்னன்னா D. உயிர்காந்த ஆற்றல். சரிங்களா? ஒவ்வொரு உயிர் உள்ள செல்லில் இருந்தும் வெளிவரும் அலைகளின் தொகுப்பு. நமக்கு எல்லாம் படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும், காயகல்பத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு உயிரும் வந்து நமக்கு சுழன்றுக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து என்ன வருதுன்னா பயோமேக்னட்டிசம் வெளில வருது. அதை தான் வந்து நம்ம உயிர்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நேம் த waves that are emanating from the life force particles. Answer is B. biomagnetic energy. ஓகே, இரண்டாவது கேள்வி. மன அலையின் வேகத்தை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நிலை பெற மனம் செய்யும் பயிற்சி. A. ஆன்ம தேடல், B. ஆன்மா தியானம், C. நல்லொழுக்கம், D. பரிபூர்ணம். இதற்கான விடை வந்து B. ஆன்மா தியானம். மன அலையின் வேகத்தை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நிலை பெற மனம் செய்யும் பயிற்சி ஆன்மா தியானம். What is the practice of reducing the speed of the mind wave to the level in which we want to settle in that state is called B. soul meditation. மூன்றாவது கேள்வி. 40 வருடங்களாக படிப்படியாக ஆராய்ச்சி செய்து அனைவரும் அணுகும் வரையில் காயகல்ப பயிற்சியை தெளிவுபடுத்தியவர் யார்? A. வேதாத்ரி மகரிஷி. Name the philosopher who did research for 40 years and systemized the practice of Kayakalpa in a way that is accessible to everyone. Answer is A. வேதாத்ரி மகரிஷி.
தசைகள் சுருங்கி உடல் தளர்கிறது. இந்த தளர்ச்சி எதை குறிக்கிறது? ஏ வலி, பி நோய், சி இறப்பு, டி முதுமை. நம்ம காயகல்பத்தில் பார்த்துருக்கோம். இதற்கான விடை வந்து டி முதுமை. நம்ம தசைகள் சுருங்குறது தான் நம்ம உடல் வந்து தளர்ச்சி. இதனால தளர்ச்சி ஆகுதுன்னா நம்ம முதுமை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தசைகள்லாம் சுருங்கி உடல் தளர்வுட்டு நம்ம வந்து முதுமையை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே. Fourth one. Mention the state of the body when the muscles contract and body starts loosening. Answer is the old age. காயகல்ப பயிற்சியில் என்ன வகையான நடைமுறைகள் அடங்கும்? ஏ அஸ்வினி முத்திரை மற்றும் ஓஜஸ் மூச்சு, பி அஸ்வினி முத்திரை மற்றும் சுவாசம், சி ஓஜஸ் மற்றும் சுவாசம், டி அஸ்வினி முத்திரை மற்றும் சின் முத்திரை. இதற்கான ஆன்சர் வந்து ஏ அஸ்வினி முத்திரை மற்றும் ஓஜஸ் மூச்சு. இது ரெண்டு தான் வந்து நம்ம காயகல்பத்தில் பண்றோம். What type of practices does Kayakalpa practice consist of? A. Ashwini Mudra and Ojas Breath. ஆறாவது கேள்வி. மனம் இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்கிறது. ஒன்று சேகரிப்பது, மற்றொன்று ஏ விரித்து காட்டுதல், பி சுருக்குதல், சி வலியுறுத்துதல், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து விரித்து காட்டுதல். மனம் இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்கிறது. ஒன்று குவிதல், விரித்தல். நம்ம பார்த்துருக்கோங்களா? அது மாதிரி மனம் வந்து சேகரிக்குது. எல்லா இன்ஃபர்மேஷனையும் மனம் வந்து எல்லாத்தையும் சேகரிக்குது. நம்ம பார்க்கறது, கேட்கறது எல்லாமே நம்ம புலன்களை கொண்டு நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே மனம் வந்து சேகரித்து வச்சுக்கிறது. அப்புறம் அதுக்கான மென்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம கரெக்டாக அதில் அலைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நமக்கு விரித்து காட்டுது. அதனால ஆன்சர் இஸ் ஏ விரித்து காட்டுதல். The mind performs two types of functions. One is compressing and storing everything in miniature, and the other one is to expand and show. மனம் அனைத்து அனுபவங்களையும் டேஷாக விரிவுபடுத்துகிறது. ஏ ஒளியாக, பி எண்ணமாக, சி அழுத்தமாக, டி சுவையாக. மனம் அனைத்து அனுபவங்களையும் எண்ணமாக விரிவுபடுத்துகிறது. எண்ணமாக தானே வருது. நம்ம பண்ணுற எல்லா செயல்கள், நம்மளோட அனுபவம் எல்லாமே எண்ணமாக தான் நமக்கு வந்து மனம் வந்து காட்டுகிறது. The mind expands and shows all the enjoyments and experiences as thought. நமது அனுபவங்கள் டேஷ் பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து எண்ணங்களாக மலரும். ஏ சூழல், பி தேவை, சி பழக்கமின்மை, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து பி தேவை. நமது அனுபவங்கள் தேவை, பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து எண்ணங்களாக மலரும். Eighth one. Our experiences blossom into thoughts depending on dash habit and environment. Depending on need, habit and environment. Ninth one. கருமையத்தில் உள்ள அனுபவங்கள் காலம் டேஷ் பருமன் மற்றும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றை ஒப்பிட்டு ஆராயும் போது எண்ணமாக மலரும். ஏ ஆரம், பி தூரம், சி சுற்றம், டி மேலே உள்ள அனைத்தும். இதற்கான ஆன்சர் வந்து பி தூரம். காலம், தூரம், பருமம், வேகம் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். Ninth one. All the experiences at the genetic center blossom into thoughts when we compare and calculate them on the scale of volume, distance, speed and time. Answer is distance. 10வது கேள்வி. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகியவை டேஷ் ஆகும். ஏ தன்மாத்திரைகள், பி மாத்திரைகள், சி பூதங்கள், மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து சி பூதங்கள். ஆகாஷ், ஏர், ஃபயர், வாட்டர் அண்ட் எர்த் ஆர் டேஷ் எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பிசிக்கல் எலிமெண்ட்ஸ்.
இவற்றில் விளக்கப்பதிவு எது? முயற்சி, பி செயல், சி விளைவு, டி முடிவு. இதற்கான பதில் வந்து ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? இவற்றில் விளக்கப்பதிவு எதுனா நமக்கு முடிவு தான் விளக்கப்பதிவு. 11th. Which of these is an illustrative imprint? Answer is D. Conclusion. அது நம்ம பழக்கப்பதிவு விளக்கப்பதிவு பார்த்துருக்கோம். அது முதல் 7 வந்து நமக்கு அது பழக்கப்பதிவு, மற்றது 3 வந்து விளக்கப்பதிவு வரலாம். அந்த இதில் வந்து முடிவு தான் நமக்கு வந்து விளக்கப்பதிவு. 3 காலங்களை கணக்கிட்டு யூகிப்பதன் விளைவு எது? ஏ முயற்சி, பி அனுபவம், சி தெளிவு, டி முடிவு. இதற்கான விடை வந்து சி தெளிவு. 3 காலங்களை கணக்கிட்டு யூகிப்பதன் விளைவு எதுவென்றால் தெளிவு. 12th. What is the result gained when we do a work after calculating by keeping in mind the 3 periods of past, present and future? Answer is C. Clarity. 13th. டெல்டா அலை என்பது டெல்டா அலை என்பது எத்தனை சுழற்சிகள் பெர் வினாடி? A 321, B 325, C 328, D 329. ஆன்சர் இஸ் ஏ. டெல்டானாலே நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி 321 தான் நமக்கு ஆன்சர். 13th. How many cycles per second are in delta wave? Answer is A. 321. 14வது கேள்வி. தூக்கம் மற்றும் தியானத்தின் போது மன அலைச்சுழல்கள் வினாடிக்கு எவ்வளவு இருக்கும்? A 40 to 14, B 8 to 13, C 40 to 16, D 40 to 17. இதற்கான விடை வந்து B 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். தூக்கம் மற்றும் தியானத்தின் போது மன அலைச்சுழல்கள் வினாடிக்கு எவ்வளவு இருக்கும் என்றால் 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு இருக்கும். What is the frequency of mind during sleep and meditation? 8 to 13 cycles per second. சித்தர்களின் கூற்றுப்படி உயிர்மேல் தியானிக்கும் முறையை என்னவென்று அழைக்கின்றோம்? குண்டலினி யோகா, பி பதஞ்சலி யோகா, ஸ்ரீ ஐயங்கார் யோகா, டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. நாம குண்டலினி யோகான்றது நமக்கு தெரிஞ்ச பதில் தான் இது. Mention the name given by Siddharth for the method of meditating on life force. Answer is A. Kundalini Yoga. 16வது கேள்வி. ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாக உயிரின் உள்ளார்ந்த இயல்பு என்னவென்று அடையாளம் காணப்படுகிறது? ஏ நீர், பி நெருப்பு, சி குண்டலினி, டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. குண்டலினி இஸ் த ரைட் ஆன்சர். ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான உயிரின் உள்ளார்ந்த இயல்பு என்னவென்று அடையாளம் காணப்படுகிறது என்றால் குண்டலினியாக காணப்படுகிறது. Which is identified as the prana shakti inherent in both men and women? Answer is C. Kundalini. 17வது கேள்வி. தீப பயிற்சியின் பலன் யாது? ஏ ஜகவசியம், பி முகவசியம், சி பொருள்வசியம், டி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை. நமக்கே தெரியும் தீப பயிற்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா முகவசியம். கண்ணாடி பயிற்சியில நமக்கு கிடைக்கக்கூடியது ஜகவசியம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து தீப பயிற்சியின் பலன் யாது என்றால் பி. ஆன்சர் இஸ் பி முகவசியம். Among these, which is the benefit of lamp gazing practice? B. முகவசியா. கண்ணாடி பயிற்சியின் போது பிரதிபலிப்பு மறையும் பட்சத்தில் காந்த ஆற்றல் எவ்வளவு சதவீதம் வெளியேறுகிறது? A 25, B 40, C 51, D 45. இதுக்கான ஆன்சர் வந்து C 51. How will be the percentage of magnetic energy that goes out in mirror practice when their reflection fades? Answer is C 51. 19வது கேள்வி. எளிய முறை குண்டலினி யோகாவில் எத்தனை வகை தியான பயிற்சிகள் உள்ளன? A 9,
பி 7, சி 6, டி 5. நமக்கு தெரிஞ்சது தான். மொத்தம் 9 வகையான உடற்பயிற்சிகள் நமக்கு இருக்கு. சரி, தியான பயிற்சிகள். 9 வகையான தியான பயிற்சிகள் நமக்கு இருக்கு. சரிங்களா? How many types of meditation practices are there in the simplified Kundalini yoga? Answer is A, 9. 20வது கேள்வி, உயிர் சக்தியில் மனம் நிலைக்கும் போது அதனை என்னவென்று கூறுகிறோம்? ஏ சமாதி, பி தியானம், சி தாரணை, டி பிரத்யாகாரா. இதற்கான ஆன்சர் வந்து தியானம். பி தியானம். உயிர் சக்தியில் மனம் நிலைக்கும் போது அதனை தியானம் என்று நாம் அழைக்கிறோம். The mind focusing on the life force is called as meditation. Okay. அடுத்தது 21. எந்த தியானம் பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படுகிறது? நமக்கு தெரியும், பிரம்மரந்திரம் என்றால் நம்மளுடைய தலைகுச்சி. இப்போ தலைகுச்சியில் நம்ம என்ன தியானம் செய்வோம்? ஆன்சர் இஸ் ஏ, அதாவது துரியம். துரியம் தான் இதற்கான விடை. What meditation is named as Brahmarandira meditation? Answer is A, துரியம். நயன தீட்சையின் மற்றொரு பெயர் என்ன? ஏ தொடு, பி சக்ஷு, சி பாவனை, டி கூர்ம. இதற்கான விடை வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி சக்ஷு தீட்சைன்னு சொல்லுவாங்க. இதை நயன தீட்சை வந்து சக்ஷு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் நயன தீக்ஷா? பி சக்ஷு தீக்ஷா. பாவனை தீட்சை முறையின் ஒப்புமை உதாரணம் எந்த உயிரினம் முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்கும் முறையாகும்? ஏ கோழி, பி பூச்சி, சி மீன், டி ஆமை. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆமை. அதாவது நம்மளோட பாவனை தீட்சை முறையில் வந்து என்ன, நம்ம தீட்சையை நம்ம எடுக்கிறப்ப நமக்கு இந்த விளக்கம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த உயிரினம் முட்டையிலிருந்து குஞ்சு பொறுக்க முடியாதுன்னா பாவனை தீட்சைனா ஆமை தான். ஆமை தான் வந்து தன்னுடைய பாவனை மூலியமாவே வந்து இந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்கும். ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டி ஆமை. An analogy of a Turyadida initiation method is hatching of egg by the tortoise. Okay. அடுத்த கேள்வி 24. முழுமையான விடுதலையை தரும் தியானம் எது? ஏ துரியம், பி ஆக்கினை, சி துரியாதீதம், டி மூலாதாரம். ஆன்சர் இஸ் சி துரியாதீதம். 24. Amongst the following, which meditation gives complete liberation? துரியாதீத meditation. 25. பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தின் மேல் செய்யும் தியானம் எது? ஏ பஞ்சனை மேல் இருக்கை, பி பஞ்சபூத நவகிரக தவம், சி பஞ்சபூத தவம், நவகிரக தவம். இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான், பஞ்சபூத நவகிரக தவம். இதில் வந்து ஆன்சர் ஏ வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சனை மேல் இருக்கை. பஞ்சனை மேல் இருக்கைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது நம்ம ஆக்கினை தவத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்வ மத்தியில் செய்யக்கூடிய ஆக்கினை தவம் தான் பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ஆக்கினை தவம் அது கிடையாது. கேள்வி வந்து பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தின் மேல் செய்யும் தியானம் என்னன்னா அது பஞ்சபூத நவகிரக தவம். சாரி, இது பஞ்சபூத நவகிரகம் வராது, சாரி பஞ்சபூத தவம் வர ஆன்சர். இதற்கான சரியான ஆன்சர் வந்து சி பஞ்சபூதா மெடிடேஷன். பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தின் மேல் செய்யும் தியானம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இங்கே நவகிரகத்து மேலே நம்ம இந்த தவம் செய்யலை. நம்ம வந்து வெறும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதில் மட்டும் செய்யக்கூடிய தியானத்தோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பஞ்சபூதா மெடிடேஷன். ஆன்சர் இஸ் சி. Name the meditation performed by observing earth, water, fire, wind and Akash. Answer is C. பஞ்சபூதா மெடிடேஷன். ஓகே. அடுத்தது 26. சனி கிரகம் சூரியனில் இருந்து எத்தனை மைல் தொலைவில் உள்ளது? ஏ 78 கோடிகள், பி 88 கோடிகள், சி 68 கோடிகள், டி 14 கோடிகள். இதற்கான ஆன்சர் வந்து பி 88 கோடிகள்.
How many miles away is Saturn from the sun? Answer is B, 88 crores. 27வது கேள்வி. வியாழனில் இருந்து வெளிவரும் காந்த அலைகளின் நிறம் என்ன? ஏ பச்சை, பி ஆரஞ்சு, சி தங்க நிறம், டி சிவப்பு. ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சது சி தங்க நிறம், கோல்டன். What is the color of the magnetic waves coming out from the planet Jupiter? Answer is C, golden. 28. சனி கிரகத்தில் இருந்து வெளிவரும் காந்த அலைகளுடன் நமது உடலின் எந்த பகுதி தொடர்புடையது? ஏ எலும்பு, பி தோல், சி விந்து, டி நரம்பு. சனி கிரகம்னாலே நமக்கு தெரியும், அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதனால டி நரம்பு தான் இதற்கான ஆன்சர். சனி கிரகத்தில் இருந்து வெளிவரும் காந்த அலைகளுடன் நமது உடலின் எந்த பகுதி தொடர்புடையது என்றால் ஆன்சர் இஸ் டி நரம்பு. Which part of our body is related to the magnetic waves coming out from planet Saturn? Answer is D, nerve. விசுக்தி சக்கரத்துடன் தொடர்புடைய சுரப்பி எது? ஏ பாலியல், பி அட்ரினல், சி தைராய்டு, டி தைமஸ். நமக்கு தெரிஞ்சதுதான் தைராய்டு. ஆன்சர் இஸ் சி, தைராய்டு தான் விசுக்தி சக்கரத்தோட தொடர்புடையது. What is the gland associated with விசுக்தி சக்ரா? ஆன்சர் இஸ் சி, தைராய்டு. 30வது கேள்வி. ஒளி மறைந்து இருள் வரும்போது சுரக்கும் ஹார்மோன் எது? ஏ இன்சுலின், பி தைனோசின், சி மெலோட்டோனின், டி தைராக்சின். அதுக்கான ஆன்சர் வந்து சி மெலோட்டோனின். Which hormone is produced when light fades and darkness takes over? சி மெலோட்டோனின். ஓகே, இந்த மொத்தம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 30 கேள்வி வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். உயிர் வளமும் மனவளம்ல ஒரு 30 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து உடல் நலம்ன்ற பாடத்துலேருந்து ஒரு 30 கேள்வி பார்த்தோம். இப்போ உயிர் வளத்துலேருந்து ஒரு 30 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்குது. அதுலேயும் உள்ள வந்து நம்ம இந்த 30 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேள்விகள்லாம் இப்படி தான் இருக்கும். எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்தும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம பார்த்து ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து 3வது பேப்பர், குணநல பேரும் சமுதாய நலனும். ஓகே, இவைகளில் எந்த 3ம் இணைந்தே வாழ்க்கை நடக்கிறது? தான், சமூகம், இயற்கை. பி தான், நீ, அவன். சி தான், புருஷா, பிரகிருதி. டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். தான், சமூகம், இயற்கை. இதுதான் வந்து இதற்கான பதில். இது வந்து ஓகே. By the combination of which 3 factors the life is going on? Answer is A, self, society, nature. 2வது கேள்வி. தேவைகள் மற்றும் பாதுகாப்புகள் யாருக்கு பொருந்தும்? ஏ மனிதர்கள் மட்டும், பி விலங்குகள் மட்டும், சி மனிதர்கள் மற்றும் விலங்குகள், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து மனிதர்கள் மற்றும் விலங்குகள். To whom do the 3 needs and 3 protections apply? Answer is C, both humans and animals. 3வது கேள்வி. ஒரு கையளவு உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் அதை உலகிற்கு தந்திடு. இது வந்து ஆன்சர் வந்து நமக்கே தெரியும். யார் இது கொடுத்தாங்கன்னா வேதாத்ரி மகரிஷி. நம்ம குருபுரான் வேதாத்ரி மகரிஷி தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆன்சர் இஸ் ஏ, வேதாத்ரி மகரிஷி. See world unity in a handful of food and repay with work is told by வேதாத்ரி மகரிஷி. 4th one. இவர்களை பாதுகாப்பது கடனை அடைப்பது போன்றது. ஏ முதியவர்கள், பி குழந்தைகள், சி இளைஞர்கள், மேலே உள்ள அனைத்தும். இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இவர்களை பாதுகாப்பது கடனை அடைப்பது போன்றது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன? முதியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாமே தான். இதற்கு வந்து மேலே உள்ள அனைத்தும் தான் ஆன்சர். Protecting dash
is like paying off a debt. All the above தான் ஆன்சர் நமக்கு. Old age people plus children plus youth. ஐந்தாவது கேள்வி. ஒரு குழந்தையை பாதுகாப்பது டேஷ் சொத்துக்களை குவிப்பது போன்றது. கடந்த காலத்திற்கு, நிகழ்காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு மேலே உள்ள அனைத்தும். இதுக்கு நமக்கு தெரிஞ்சதுதான் சி, எதிர்காலம். ஒரு குழந்தையை பாதுகாப்பது எதிர்காலத்திற்கு சொத்துக்களை குவிப்பது போன்றது. Protecting a child is like accumulating wealth for the future. ஆறாவது கேள்வி. இவற்றில் அறிவு நிலைப்படியை சார்ந்தது எது? இவற்றில் அறிவு நிலைப்படியை சார்ந்தது எது? ஏ உணவு தண்ணீர், பி தன்னிலை உணர்தல், சி வாழ்க்கை துணை, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இவற்றில் அறிவு நிலைப்படியை சார்ந்தது தன்னிலை உணர்தல். ஆன்சர் இஸ் பி, தன்னிலை உணர்தல். Which of these belong to the 3 stages of consciousness? Answer is B, self-realization. மனமானது வெளிப்புற நிகழ்வுகள் மற்றும் பொருட்களுடன் இணைத்து ஏற்கனவே பெற்ற அனுபவத்துடன் ஒப்பிடுவது டேஷ் எனப்படும். மனமானது வெளிப்புற நிகழ்வுகள் மற்றும் பொருட்களுடன் இணைத்து ஏற்கனவே பெற்ற அனுபவத்துடன் ஒப்பிடுவது டேஷ் எனப்படும். ஏ எண்ணம், பி கோபம், சி கவலை, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து எண்ணம் தான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் இஸ் ஏ, எண்ணம். The mind connecting with the external events and objects and comparing with the experience already gained is called as thought. மனத்தை எப்பொழுதும் ஆராய்ச்சியிலும் மற்றும் தூய்மையிலும் வைத்திருப்பவர் ஏ விஞ்ஞானி, பி அஞ்ஞானி, சி மெய்ஞானி, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து சி மெய்ஞானி. மனதை எப்பொழுதும் ஆராய்ச்சியிலும் மற்றும் தூய்மையிலும் வைத்திருப்பவர் மெய்ஞானி. Which type of people will always have their thoughts in research and purity? Answer is C, wise. இவற்றில் எது எண்ணம் எழ காரணம்? ஏ கிரகங்கள், பி ஆடை, சி வீடு, டி பிறர் மன தூண்டுதல். நம்ம இது வந்து நம்மளுடைய எண்ணம் ஆராய்தல்ல பார்த்திருப்போம். ஆன்சர் இஸ் டி, பிறர் மன தூண்டுதல். Which of this is one among the 6 factors responsible for the emergence of thoughts? Answer is D, others imposition. 10வது கேள்வி. அகத்தாய்வின் 4வது பயிற்சி எது? ஏ கவலை ஒழித்தல், பி ஆசை சீரமைத்தல், சி சினம் தவிர்த்தல், டி வாழ்க்கை தத்துவம். ஆன்சர் இஸ் ஏ, கவலை ஒழித்தல். Which is the 4th practice in the order of introspection? Answer is A, eradication of worry. 11வது கேள்வி. ஒழிக்கப்பட வேண்டிய ஆசைகள் எவை? பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, மேலே உள்ள எதுவும் இல்லை. நமக்கு மகரிஷி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஆசையும் ஒழிக்கப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் மகரிஷி வந்து நமக்கு என்ன கொடுத்துறோம், ஆசையை ஒழித்தல் நமக்கு கொடுக்கல. அவர் ஆசையை சீரமைத்தல்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லா ஆசையும் தேவைதான், ஆனா நம்ம என்ன செய்யணும், சீரமைக்கணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னா, மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆசையை நாம் சீரமைக்க வேண்டும், ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Which are the desires to be eradicated? None of these. எந்த ஆசையும் நாம் எராடிகேட் பண்ண வேண்டியதில்லை. 12th one. பேராசையை டேஸாக மாற்ற வேண்டும். மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, திருப்தி, தர்மம். ஆன்சர் வந்து சி. பேராசையை நாம் திருப்தியாக மாற்ற வேண்டும். சி, திருப்தி தான் நமக்கு ஆன்சர். The quality of desire should be changed to satisfaction. டேஷ் தடை ஏற்பட்டால் கோபம் உண்டாகும். உணர்வு, பி சிந்தனை, சி ஆசை, டி கவலை. டேஷ் தடை ஏற்பட்டால்
கோபம் உண்டாகும். ஆசை, நம்மளோட ஆசையை வந்து யாராவது வந்து நம்ம ஆசையை இல்லை யாராவது குறுக்கிட்டாலோ ஏதாவது பிரச்சனைகள் அதில் வந்தாலோ அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசையை அடைய வேண்டும்ன்ற வேகத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரும். அப்ஸ்ட்ரக்ஷன் டு டேஷ் லீட்ஸ் டு ஆங்கர். ஆன்சர் இஸ் சி, டிசைர். கோபப்படுவது எதற்கு சமம்? ஏ தற்கொலைக்கு, பி சகிப்புத்தன்மைக்கு, சி மனநிறைவு, டி மதத்திற்காக. கோபப்படுவது தற்கொலைக்கு சமம். ஆன்சர் இஸ் ஏ, தற்கொலைக்கு. வாட் இஸ் ஆங்கர் ஈக்குவல் டு சூசைட்? கோபத்திற்கு காரணம் ஏ ஆசை, பி எதிர்பார்ப்பு, சி உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, டி மேலே உள்ள அனைத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோபத்திற்கு காரணம் ஆசை, எதிர்பார்ப்பு, உணர்ச்சி வயப்பட்ட நிலை எல்லாமே வரும். அதனால மேலே உள்ள அனைத்தும், இதுதான் ஆன்சர். வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஆங்கர்? டிசைர், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எமோஷனல் மூட். ஆல் ஆர் த causes of anger. So answer is D, all the three. நண்பர்களால் அவமதிப்பு வரும்போது ஏற்படும் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது? ஏ கஷ்டப்பட வேண்டும், டி ஒத்தி வைக்கவும், சி புறக்கணிக்கவும், டி உடனடியாக தீர்க்கவும். இது வந்து என்னன்னா நம்ம வந்து புறக்கணிக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிடணும். Insult by friends should be categorized under which type of worry? Ignore. 17வது கேள்வி. இவற்றில் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை எது? ஏ மரணம், பி திருமணம், சி பொறாமை, டி கடன் தொல்லை. அனுபவித்தே தீர்க்க வேண்டியது. ஏன்னா ஒரு மரணம் நம்ம குடும்பத்திலேயோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு இழப்பு ஏதோ ஒன்று ஏற்பட்டா நமக்கு தெரிஞ்சவங்களோ ஏதாவது இதை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அதனால இதை நாம் வந்து அனுபவித்தே தான் தீர்க்க வேண்டியது வந்து மரணம். Which is the worry that must be experienced? Death. A, death is the right answer. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஆன்சர் வந்து தலைவர். Who in the world should attain soul consciousness intuitively? All leaders. 19th one. குடும்ப நல்லிணக்கத்திற்கான மிக முக்கியமான காரணிகள். ஏ விட்டு கொடுத்தல், பி சகிப்புத்தன்மை, சி தியாகம், டி மேலே உள்ள அனைத்தும். படிச்சிருக்கோம். மேலே உள்ள அனைத்தும் தான். குடும்ப அமைதியில வந்து மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காரு. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இது 3 இருந்தால் தான் குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும் கொடுத்திருக்காரு. அதனால இது 3 நமக்கு முக்கியம்ன்றனால மேலே உள்ள அனைத்தும் தான் சரியான பதில் இந்த கேள்விக்கு. Which is the important factor for family peace? Adaptation, tolerance, and sacrifice. So the answer is D, these 3. 20வது கேள்வி. 5 ஒழுக்க பண்பாட்டில் முதலாவது எது? யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது, பி உணவுக்காக உயிரை கொள்ளாது இருப்பது, சி தனது அறிவாற்றல் மற்றும் உடல் உழைப்பால் உயிர் வாழ்வது, டி பிறர் சொத்துக்களை பாதுகாத்தல். ஓகே, இது நம்ம வந்து 5 ஒழுக்க பண்பாட்டில் வந்து 5 மகரிஷி கொடுத்துருக்காரு. அதில் வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அது சி தனது அறிவாற்றல் மற்றும் உடல் உழைப்பால் உயிர் வாழ்வது. இதுதான் வந்து ஆன்சர். இதுக்கு அடுத்தது மகரிஷி என்ன கொடுத்துருக்காருன்னா ஏ கொடுத்துருக்காரு, யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது. அதுக்கப்புறம் மகரிஷி என்ன கொடுத்துருக்காருன்னா 3வதாக உணவுக்காக உயிரை கொள்ளாது இருப்பது. அதுக்கப்புறம் 4வது வந்து பிறர் சொத்துக்களை பாதுகாத்தல். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வதுன்னு சொல்லிட்டு அந்த 5 கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டரில் பார்த்தா 5 ஒழுக்க பண்பாட்டில் முதலாவது வருவது வந்து தனது அறிவாற்றல் மற்றும் உடல் உழைப்பால் உயிர் வாழ்வது தான் சரியான பதில். Which is the first culture to be followed of the fivefold culture? Answer is C, to survive by our own intellect and physical labor. 21வது கேள்வி.
யாருடைய பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடப்படுகிறது? ஏ வேதாத்ரி மகரிஷி பிறந்தநாள், பி அன்னை லோகாம்பாள் பிறந்தநாள். நமக்கு தெரிஞ்சதுதான் இது. அன்னை லோகாம்பாள் அம்மாவோட பிறந்தநாளை தான் நம்ம வந்து மனைவி நல வேட்பு நாளாக நம்ம வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் பி, அன்னை லோகாம்பாள் பிறந்த நாள். Whose birthday is celebrated as Wife Appreciation Day? Answer is B, Mother Logambal birthday. 22வது கேள்வி. ஒரு கன சென்டிமீட்டர் அடுக்கு நல்ல மண் உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்து உள்ளனர்? A 2000, B 3000, C 4000, D வந்து 5000. ஆன்சர் இஸ் டி, 5000 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. As per the scientist research, how many years does it take for the formation of 1 cubic centimeter layer of good soil? Answer is D, 5000. 23வது கேள்வி. வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் கல்வி எது? A மொழிக்கல்வி, B தொழிற்கல்வி, C கலாச்சார கல்வி, D மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார கல்வி, சி கல்ச்சுரல் எஜுகேஷன் தான் ஆன்சர். வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் கல்வி எது? சி கலாச்சார கல்வி. 23. What type of education leads to success in life? Answer is C, cultural education. மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி நமக்கு தெரிஞ்சதுதான் டெமோக்ரஸி. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஜனநாயகம். 24. Which is the government by the people, for the people and of the people? Democracy is the right answer. Okay. அன்னை தெரேசாவின் பிறந்த நாள், அன்னை தெரேசாவினோட பிறந்த நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ, 27 ஆகஸ்ட் 1910. This is the answer for 25th question. When was Mother Teresa born? 27 August 1910. ஓகே. நமது உழைப்பில் எவ்வளவு சதவிகிதத்தை சமுதாயத்தில் கொடுக்க வேண்டும்? மகரிஷி கொடுத்திருக்காரு, நமக்கு சொல்லியிருக்காரு 1%. நம்மளுடைய உழைப்புல 1%, 1% நாம் வந்து நம் சமுதாயத்திற்கு கொடுக்கணும்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆன்சர் வந்து ஏ 1. How much percentage of our labor should we give to the society? Answer is A, 1%. ஓகே. 27வது கேள்வி. பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செயல்கள் டேஷ் எனப்படும். நமக்கு தெரிஞ்சதுதான் இதுக்கும் ஆன்சரு, நிஷ்காமிய கர்மா. ஆன்சர் இஸ் சி, நிஷ்காமிய கர்மா தான் எந்த ஒரு பலனும் எந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாமல் செய்யப்படும் செயல்களை தான் நம்ம நிஷ்காமிய கர்மம்னு சொல்லுவோம். இதே ஆப்போசிட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம வந்து காமிய கர்மத்துல கொண்டு வந்துடுவது. அதனால் நிஷ்காமிய கர்மம்னா அதற்கான விளைவை பற்றி நம்ம எதுவும் ஃபீல் பண்ணாமல் இதை நாம் செய்வதால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாவில் வந்து சேரும். 27. What is the actions done without expectation of result is called as நிஷ்காமிய கர்மா. 28. குடும்ப அமைதியை பெற வேதாத்ரி மகரிஷி கூறிய 3 குணங்கள் யாவை? ஏற்கனவே இந்த கேள்வியை கூட பார்த்தோம் நினைக்கிறேன். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் மற்றும் தியாகம். இதுதான் நமக்கு ஆன்சர். குடும்ப அமைதியை பெற வேதாத்ரி மகரிஷி கூறிய 3 குணங்கள் வந்து சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் மற்றும் தியாகம். வாட் ஆர் த 3 குவாலிட்டிஸ் advocated by Vedatri Maharishi to achieve peace in family? Answer is A, adjustment, tolerance and sacrifice. 29வது கேள்வி. எந்த அமைப்பு வேதாத்திரியத்தின்படி நாடுகளின் எல்லைகளை கண்காணித்து பாதுகாக்க வேண்டும்? ஏ, ஐக்கிய நாடுகளின் அமைப்பு, பி, வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ, சி, ஐரோப்பிய ஒன்றியம், டி, மேலே உள்ள எதுவும் இல்லை.
ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஏ, ஐக்கிய நாடுகளின் அமைப்பு, யூனோ ஆர்கனைசேஷன் தான், யுஎன் ஆர்கனைசேஷன். எந்த அமைப்பு வேதாத்திரியத்தின்படி நாடுகளின் எல்லைகளை கண்காணித்து பாதுகாக்க வேண்டும்? ஐக்கிய நாடுகளின் அமைப்பு. According to Vedatrium, which organization should take responsibility for monitoring and protecting the borders of nations? Answer is A, United Nations Organization, UNO. UNO Organization. இதுதான் இதுக்கான பதில். 30வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது இயற்கை வளங்களின் சீரழிவை ஏற்படுத்துகிறது? ஏ, ஏரிகள் மற்றும் குளங்கள் ஆக்கிரமிப்பு. பி, செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு. சி, உலக வெப்பநிலை. டி, மேலே உள்ள அனைத்தும். ஆன்சர் வந்து எல்லாமே தான் ஆன்சரு. மேலே உள்ள அனைத்தும் தான் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் டி. பின்வரும் விஷயங்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, எது இயற்கை வளங்களின் சீரழிவை ஏற்படுத்துது? இயற்கை வளங்களோட சீரழிவு எது ஏற்படுத்துது? ஏரிகள் மற்றும் குளங்களின் ஆக்கிரமிப்பு, அதுவும் ஒரு ப்ராப்ளம், அதுவும் ஒரு இஷ்யூ இருக்கு. அப்புறம் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லியின் அதிகப்படியான பயன்பாடு, அதுவும் நமக்கு வந்து இயற்கை வளங்களை அழிக்குது. உலக வெப்பநிலை எல்லாமே அழிக்குது. அப்போ இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும் தான் நமக்கு இதற்கான ஆன்சர். Which of the following causes a degradation of natural resources? Answer is all of the above. Encroachment of lakes and ponds, excessive use of artificial fertilizers and pesticides, global temperature. இதெல்லாம் சேர்ந்தது தான். ஓகே, இப்போ இந்த 30 கேள்வி வந்து நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்து குணநல பேரும் மற்றும் உரிமை பேர்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த கேள்வியை. இது 30 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். குணநல பேரும் சமுதாய நலனும், சாரி, இதுலேருந்து நம்ம 30 கேள்வி வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம 3 யூனிட்டில் வந்து நம்ம வந்து அந்த 30 கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். ஐ மீன் 3 பேப்பரில். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கடைசி பேப்பர், நமக்கு வந்து இறைஞானமும் முழுமை பேரும், அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 30 கேள்வி மட்டும் பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாடலாக தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து இப்படி தான் வரும் நமக்கு. இது எல்லாமே ஒரு மாடல் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே இது வந்து இறைஞானமும் முழுமை பெறும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம இப்போ நம்ம அடுத்த 30 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் ரியலைசேஷன், 4th பேப்பர். இறைநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஏ, இறைநிலைக்கு எல்லை இல்லை. இறைநிலை கண்ணுக்கு தெரியாத பொருள். இறைநிலை குறைவுபடாதது. மேலே உள்ள எதுவும் இல்லை. நம்ம இந்த மாதிரி கேள்விகள் வந்து இது கொஞ்சம் ட்விஸ்டான கேள்வி. அதாவது நம்ம கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். இறைநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்கல, சரிங்களா? எது தவறானதுன்னு வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கேள்விகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கேள்வியில. அதனால நம்ம டக்குன்னு ஒரு தடவை படிச்சோடனே நம்ம பதில் எழுதாம ஒரு கேள்வியை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இது எழுதணும். இதுல பார்த்தா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க 3மே சரிதான். ஏ வந்து இறைநிலைக்கு எல்லை இல்லை. இறைநிலை கண்ணுக்கு தெரியாத பொருள். இறைநிலை குறைவுபடாதது. இது எல்லாமே சரிதான். இது தவறு கிடையாது. அப்போ வந்து மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் இஸ் டி, மேலே உள்ள எதுவும் இல்லை. ஓகே. Which of the following statements about absolute space is false? Answer is D, none of the above. அதாவது absolute space is borderless. இது சரிதான். அப்சல்யூட் ஸ்பேஸ் இஸ் அன் இன்விசிபிள் ஆப்ஜெக்ட், இதுவும் கரெக்ட் தான். அப்சல்யூட் ஸ்பேஸ் இஸ் பிளேனம், இதுவும் கரெக்ட் தான். இப்போ எல்லாமே சரி. அவன் எது தவறுன்னு கேட்டிருக்கிறதுனால எதுவுமே தவறு இல்லைன்றது தான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே, 2வது கேள்வி. பின் வருவனவற்றில் எவை இறைநிலையின் திறமாகும்? ஏ, பரிணாமம், விரிவாக்கம், சிதைவு. பி, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலறம். சி, தன்னியக்க மாற்றம், மரபணு அமைப்பு, காரணம் மற்றும் விளைவு. டி, மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். இறைநிலையோட திறம் என்ன என்றால் தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். இதுதான் சரியான ஆன்சர். Which of the following are the potentials of absolute space? Answer is B, self-transformation, mutation, cause and effect. ஓகே, 3வது கேள்வி. இஸ்லாத்தில் இறைநிலையை என்னவென்று குறிப்பிடுகிறார்கள்? ஏ, பிரம்மா.
பி அல்லாஹ், சி இயேசு, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. நமக்கு தெரியும் பி அல்லாஹ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் தி தேர்ட் கொஸ்டின். பி அல்லாஹ். வாட் இஸ் அப்சல்யூட் ஸ்பேஸ் இன் இஸ்லாம்? அல்லாஹ். விண்துகள்களில் இருந்து இறை துகள்கள் வெளிவருவதால் விண்துகளின் வேகம் என்னவாகும்? ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி மாற்றமில்லை, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆன்சர் இஸ் பி குறையும். விண்துகள்களிலிருந்து இறை துகள்கள் வெளிவருவதால் விண்துகள்களின் வேகம் குறையும். ஏன்னா இறை துகளோட தொகுப்பு தான் நமக்கு விண்துகள். இந்த விண்துகளோட சுழற்சினால அது இந்த சுத்தவெளியில உராயும் போது அந்த விண்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை துகள்கள், காட் பார்ட்டிகள், அது எல்லாமே என்ன ஆகும்னா வேகம் கம்மியாக சுத்தக்கூடிய அந்த காட் பார்ட்டிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும். அந்த வெளியேறக்கூடிய அந்த அலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காந்தம் சொல்றோம். எல்லாமே நம்ம போதுமான விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே புக்லையும் கொடுத்துருக்காங்க, பாடங்களையும் எடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த 4வது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி குறையும். What happens to the speed of the energy particle as the divine particle comes out of the Akash particles? Answer is B, decreases. 5வது கேள்வி. எது 8 எலக்ட்ரான்கள், 8 புரோட்டான்கள் மற்றும் 8 நியூட்ரான்களால் உருவான தனிமம்? ஏ சல்ஃபர், பி நைட்ரஜன், சி நைட்ரஜன், டி ஆக்சிஜன். இதுக்கான ஆன்சர் டி ஆக்சிஜன். ஆன்சர் இஸ் டி. 4வது தான் சரியான விடை, டி. ஆக்சிஜன் இஸ் தி ரைட் ஆன்சர். Which is the element formed out of 8 electrons, 8 protons and 8 neutrons? Answer is D, oxygen. 6வது கேள்வி. விண்துகள்களில் இருந்து வெளியாகும் காந்த ஆற்றலான இறை துகள்கள் கெட்டி பொருள்களில் எவ்வாறு வெளிப்படுகின்றன? கெட்டி பொருள்களில் நமக்கு ஏற்கனவே தெரியும், வாசனையாக வெளிப்படுகின்றன. விண்துகள்களில் இருந்து வெளியாகும் காந்த ஆற்றலான இறை துகள்கள் கெட்டி பொருள்களில் எவ்வாறு வெளிப்படுகின்றன? ஏ அழுத்தம், பி ஒளி, சி ஒளி, டி வாசனை. ஆன்சர் டி வாசனை. As what do the dust particles thrown out from the energy particles manifest as in the soil field? Answer is D, smell. 7வது கேள்வி. உயிரற்ற பொருட்களில் அறிவு எவ்வாறு செயல்படுகிறது? ஏ மாதிரி, துல்லியம் மற்றும் உணர்ச்சி, பி பன்முகத்தன்மை, மாதிரி மற்றும் துல்லியம், சி மாதிரி, துல்லியம் மற்றும் இயக்க ஒழுங்கு, டி கம்பீரத்தன்மை, பன்முகத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி. உயிரற்ற பொருட்களில் அறிவு எவ்வாறு செயல்படுகிறது? மாதிரி, துல்லியம் அண்ட் இயக்க ஒழுங்கு. ஆன்சர் சி. How does consciousness function in inanimate objects? Answer is C, pattern, precision and regularity. 8வது கேள்வி. சனி கிரகத்திற்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? ஏ 11, பி 12, சி 16, டி 18. சனி கிரகத்திற்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? ஆன்சர் டி 18. How many satellites does Saturn have? Answer is D, 18. 9வது கேள்வி. உயிரற்ற பொருட்களுக்கு அறிவு உள்ளதா? ஏ இல்லை, பி இருக்கலாம், சி உள்ளது, மேலே உள்ள எதுவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதுதான், உயிரற்ற பொருட்களுக்கும் அறிவு உள்ளது. Is there consciousness in inanimate objects? Yes. தூல உடலில் தனித்தனியான விண்துகள்கள் ஒரு சுற்றோட்டமாக ஓடுகின்ற போது உருவாகுவது எது? ஏ வான்காந்த உடல், பி சூக்கும உடல், சி பௌதிக உடல், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான விடை சூக்கும உடல். தூல உடலில் தனித்தனியான
விண்துகள்கள் ஒரு சுற்றோட்டமாக ஓடுகின்ற போது உருவாவது எது? நம்மளுடைய பிசிக்கல் பாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய அந்த விண்துகள்கள் தனித்து இயங்கக்கூடிய விண்துகள்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா உயிர்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த உயிர் துகள்கள் உடல் முழுக்க ஓடிட்டு இருக்க அந்த உயிர் துகள்கள் வந்து என்ன உடல்னு சொன்னீங்கன்னா அதுதான் சூக்கும உடல்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி, சூக்கும உடல். The circulation of the life force particles inside the physical body forms subtle body. Okay, B, answer is B, subtle body. 11வது கேள்வி. உயிரினங்களை பற்றிய எந்த கூற்று தவறானது? என்ன கேட்குறாங்க பாருங்க, தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஏ, புலனுணர்வு என்பது வெளிப்புற பொருளின் காந்த அலை நமக்குள் ஏற்படுத்தும் உராய்வு ஆகும். அந்த அலையின் அழுத்தத்தை காந்த ஆற்றல் தன்னளவில் ஏற்றுக்கொள்கிறது என்பது அனுபவம். அனுபவம் என்பது ஏற்கனவே பெறப்பட்ட காந்த ஆற்றலின் அழுத்தத்திற்கும் தற்போதைய அழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம். மேலே உள்ள அனைத்தும் சரியானவை. உயிரினங்களை பற்றிய எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் இருக்கணும். இது வந்து ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும் சரியானவை, இதுதான் ஆன்சராக இருக்கணும். பட் இந்த கேள்வி வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. இது வந்து ஆன்சர் வந்து டியா தான் இருக்கணும். நீங்க இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்க. சரிங்களா? நல்லா வந்து கேள்விக்கு. ஓகே, இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபால்ஸ்? A, perception is the friction that a magnetic wave from an external object causes in us. The experience is that the magnetic energy in itself accepts the pressure of that wave. Experience is the difference between the pressures of the magnetic energy already obtained and the current pressure. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட். அதாவது எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க, இதுதான் ஃபால்ஸாக இருக்கணும், டி தான். அதை மட்டும் நம்ம 11வது கேள்வி மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் குரூப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் போடுறேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகே, அடுத்தது 12வது கேள்வி போயிடலாம். இவற்றில் எது நான்கறிவு உள்ள ஜீவ இனம்? ஏ, எறும்பு, பி, பட்டாம்பூச்சி, சி, செடி, டி, பாம்பு. நமக்கு தெரிஞ்சது தான் டி, பாம்பு தான் நான்கறிவு ஜீவ இனம். Which of these are four-sensed organisms? Answer is D, snake. தாவரங்களை உண்ணும் உயிரினங்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? அனைத்துண்ணி, மாமிச உண்ணி, தாவர உண்ணி, மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து சி, ஹெர்பிவோர், தாவர உண்ணி. தாவரங்களை உண்ணும் உயிரினங்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? தாவர உண்ணி. What are the plant eating animals called as? Answer is C, herbivore. கர்மேந்திரியம் எது? கண், காது, பிறப்பு உறுப்பு, நாக்கு. கண், காது, நாக்கு இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாம் ஞான இந்திரியங்கள். இல்லை கர்ம இந்திரியங்கள் வந்து பிறப்பு உறுப்பு தான் கர்ம இந்திரியமாக கொடுத்துருக்காங்க. Which of this is கர்மேந்திரியா? Genital organ. Answer is C. உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியின் சரியான வரிசை என்ன? ஏ, செடி, பூச்சி, புழு, ஊர்வன, விலங்கு, மனிதன். பி, ஊர்வன, விலங்கு, மனிதன், செடி. சி, தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, விலங்கு, மனிதன். டி, மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, விலங்கு, மனிதன். உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியின் சரியான வரிசை என்னவென்றால் தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, விலங்கு, மனிதன். Which is the correct order of evolution of organism? Answer is C, plant, worm, insect, reptile, animal and human. 16வது கேள்வி. இயற்கையான குணங்களிலிருந்து மாறுபட்டு திடீரென்று புதிய உருவம் தோன்றுவது எதனால்? ஏ, இயல்பூக்கம், பி, உணர்தல், சி, பகுத்தறிவு, டி, அனுபவம். இதுக்கான விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இயல்பூக்கம், மியூட்டேஷன். இயற்கையான குணங்களில் இருந்து மாறுபட்டு திடீரென்று புதிய உருவம் தோன்றுவது எதனால் என்றால் இயல்பூக்கம். ஆன்சர். What is the sudden change caused by overcoming the natural rules is called as?
மியூட்டேஷன். பின் வருவனவற்றில் எது புலன்களுடன் சேர்ந்து கருமையத்தில் இருந்து வெளிவரும் ஜீவகாந்த அலைகளை 5 தன்மாத்திரைகளாக மாற்றுகிறது? ஏ மூளை, பி சிறு நீரகங்கள், சி மண்ணீரல், டி கல்லீரல். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மூளை, பிரெயின். பின்வருவனவற்றில் எது புலன்களுடன் சேர்ந்து கருமையத்திலிருந்து வெளிவரும் ஜீவகாந்த அலைகளை 5 தன்மாத்திரைகளாக மாற்றுவது என்னவென்றால் அது மூளை. ஆன்சர் வந்து ஏ மூளை. Which of the following transforms the emanating biomagnetic waves from the genetic center along with the senses into 5 tanmatras? Answer is A, brain. 18வது கேள்வி. ஒரு நபரின் கடந்த 3 ஆண்டு கால வாழ்வில் அனைத்து செயல்கள், முடிவுகள் மற்றும் அனுபவங்களின் பதிவுகள் மூளை மையத்தில் காணப்படுகின்றன. இது பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடைய பதிவுகள்? ஏ சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, பி சி ஆகாமிய கர்மா, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான விடை பிராரப்த கர்மா. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபரின் கடந்த 3 கால வாழ்வில், லாஸ்ட் 3 இயர்ஸ் சொல்றாங்க, அனைத்து செயல்கள், முடிவுகள், அனுபவங்கள் எல்லாமே வந்து பிராரப்த கர்மாவின் மூலமாக தான் தொடர்புடையது. அதனால ஆன்சர் வந்து பி பிராரப்த கர்மா. In a person, the imprints of all actions, results and experiences from 3 years are found in the genetic center. Which of the following are those imprints related to prarabdha karma? Answer is B. Okay. கருமையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஏ கருமையத்தில் உள்ள அனுபவங்களை கணக்கிட முடியாது. இது சரிதான். அப்ப இது ஆன்சரா வராது. பி இறந்த பிறகு ஆன்மா அழியாது. நம்மளுடைய பதிவுகள் வந்து அழிவது கிடையாது. அப்ப இது சரிதான். இங்க கேட்கறது தவறானது. அப்ப இந்த இரண்டாவதும் நமக்கு ஆன்சரா வராது. சி கருமையம் எனப்படும் காந்த ஆற்றலுக்கு வயது வரம்பு உள்ளது. ஓகே, இது தவறு. கருமையம் எனப்படும் காந்த ஆற்றலுக்கு வயது வரம்பு இருக்கானா? இல்லை. அப்ப அவன் எது தவறுன்னு கேட்கறான். அப்ப இல்லை என்பது இதை தப்பா கொடுத்துருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பதில். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த கேள்வியில் வந்து தவறானது சரியானது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக அந்த மாதிரி கேள்வியை வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து நம்ம பதிலை போட்டுறோம். சரிங்களா? இது 19வது கேள்வி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கருமையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? கருமையம் எனப்படும் காந்த ஆற்றலுக்கு வயது வரம்பு உள்ளது என்பதுதான் தவறான விடை இதுல. ஸோ ஆன்சரு இதற்கான விடை வந்து சி 19வது கேள்விக்கு. Which of the following statements regarding the genetic center is false? There is an age limit for the genetic center. ஆப்ஷன் சி வந்து இந்த 19வது கேள்விக்கான சரியான பதில். 20வது கேள்வி. மூதாதையர்களின் கர்ம பதிவுகள் டேஸ் எனப்படும்? பிராரப்த கர்மா ஏ, பி ஆகாமிய கர்மா, சி சஞ்சித கர்மா, டி மேலே உள்ள எதுவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதுதான். நம்மளுடைய மூதாதையர் பெற்றோர்கள், அதுக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்கள்லாம் எல்லாமே வந்து என்ன கர்மான்னு பார்த்தோன்னா சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா தான் இதற்கான ஆன்சர். What are the past karmic imprints are called as? சஞ்சித கர்மா. C is the right option. வாய் பேசாமல் மட்டும் இருந்தால் அது எந்த வகையான மௌனம்? பேச்சின் மௌனம். ஆன்சர் இஸ் ஏ. வாய் பேசாமல் இருந்தோம்னா அது வாய் மட்டும் தானே மௌனம். ஸோ பேச மாட்டோம். அதனால பேச்சின் மௌனம் தான் இதற்கான சரியான பதில். If the mouth does not speak, what silence it is? Silence of speech is the right answer. ஏன்னா இதில் வந்து கர்ணங்களின் மௌனம், மகா மௌனம், மேலே உள்ள அனைத்தும். இப்போ மகா மௌனம்லாம் நம்ம எல்லாமே டோட்டலாக இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் மௌனம். ஸோ இது வந்து வெறும் பேசாமல் மட்டும் தான் இருக்கும். அதனால இது பேச்சின் மௌனம் தான் இதுக்கு சரியான பதில். ஓகே. நான் என்பது எந்த வகையான பற்று? ஏ அதிகாரம் மற்றும் பொருள், பி அதிகாரம், சி பொருள், டி மேலே உள்ள அனைத்தும். நான் என்பது எந்த வகையான பற்றுன்னு கேட்குறாங்க. அதாவது தான் தனது. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று. இதுதான் வந்து மகரிஷி நம்ம கொடுத்துருக்காரு. தான்னா அது அதிகாரப்பற்று, தனதுனா அது பொருள் பற்று. இந்த இதில் நான்றது வந்து நான் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி அதிகாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து அதிகாரப்பற்று தான் இதுக்கு. தான் என்பது அதிகாரப்பற்று. இதுதான் இதுக்கு வந்து
answer. I is the ego over power. சரிங்களா? I is the ego over power. பவர் தான் அதுக்கு சரியான ஆன்சர். இவற்றில் எது பஞ்சமகா பாவம் அல்ல? ஏ பொய், பி சகிப்புத்தன்மை, சி திருட்டு, டி கொலை. பொய், திருட்டு, கொலை இது எல்லாமே பஞ்சமகா பாவம் தான். எது பஞ்சமகா பாவம் இல்லைன்னா சகிப்புத்தன்மை. ஸோ த ஆன்சர் இஸ் பி சகிப்புத்தன்மை. 23 23rd question. Which of this is not one among 5 cardinal sins? So answer is B tolerance. ஓகே. 24வது கேள்வி. கருமையம் சிறப்படைவதற்கான இயற்கையான காரணம் என்ன? ஏ தற்செயலான பேரழிவு, பி உணவு, சி எண்ணம், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் வந்து சி எண்ணம். கருமையம் சிறப்படைவதற்கான இயற்கையான காரணம் என்னவென்றால் எண்ணம் தான். What is the natural reason for the excellence of genetic center? Answer is C thought. Which of the following statements regarding killing an organism is false? முதல்ல தமிழ்ல பார்த்துருவோம். 25வது கேள்வி. ஒரு உயிரினத்தை கொல்வது தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஏ உயிரை சித்திரவதை செய்தல், பி உயிரை கொல்வது, சி உயிரினத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்தல், டி உயிரினத்தின் உடலை திருடுதல். இதற்கான ஆன்சர் வந்து உயிரினத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்தல். அதாவது ஒரு உயிரினத்தை கொல்வது தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம ஒரு உயிரை கொல்லும் போது உயிரினத்தின் சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப இந்த கேள்விக்கான பதில் உயிரினத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்தல். இதுதான் இதுக்கான பதில். Which of the following statements regarding killing an organism is false? Answer is C preserving the freedom of the organism. 26வது கேள்வி. ஒருவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டல் மூலம் பாவப்பதிவுகளை அகற்றுவது பின்வரும் எந்த முறைகளில் அடங்கும்? ஏ பிராயச்சித்தம், பி மேல்பதிவு, சி பழிச்செயல் முறிவு, மேலே உள்ள அனைத்தும். அதாவது ஒருவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டல் மூலம் பாவப்பதிகளை அகற்றுவது பின்வரும் எந்த முறையில் அடங்கும்? இது வந்து அது பிராயச்சித்தமாலையும் வரும், மேல்பதிவிலும் இருக்கும், பழிச்செயல் முறிவு எல்லாத்திலையும் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி மேலே உள்ள அனைத்தும். 26வது கேள்வி. Which of the following methods involves the removal of the imprints of sin by confessing one's guilt? Expiation, superimposition, dissolution. So the answer is D. Sorry, none of this இல்ல. மேலே உள்ள அனைத்தும் தான் ஆன்சரு. இங்க வந்து தவறா கொடுத்துருங்க. ஆல் த அபவ் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 தான் ஆன்சர். சரிங்களா? இங்க வந்து நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்கூடாது. அவங்க ஆல் த அபவ், இங்க வந்து மேலே உள்ள அனைத்தும் கொடுத்துருக்காங்க. அதனால ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும். தன்னை அறிதல் என்றால் என்ன? ஏ உடல், உயிர் மற்றும் மனதை புரிந்து கொள்வது. பி நியாயமான முறையில் கடமைகளை செய்தல். எல்லாவற்றிலும் தெய்வீக நிலையை பார்ப்பது. மேலே உள்ள எதுவும் இல்லை. இது நமக்கு தெரிஞ்சதுதான். உடல், உயிர், மனம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்வது தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இதுக்கு வந்து 27வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏ. வாட் டஸ் செல்ஃப் ரியலைசேஷன் மீன்? அண்டர்ஸ்டாண்டிங் பாடி, லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் மைண்ட். எந்த விதியின்படி ஒரு செயலுக்கான விளைவை அனுபவித்தே தீர வேண்டும்? ஏ இயற்கை விதி, பி ஈர்ப்பு சட்டம், சி ஆற்றல் பாதுகாப்பு சட்டம், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து இயற்கை விதி. இயற்கை விதிப்படி தான் நம்ம எல்லா செயலுக்கான விளைவும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ 28வதுக்கு விடை வந்து ஆப்ஷன் ஏ இயற்கை விதி. Which law states that an action must experience a corresponding consequence? Option answer. A is the right answer for this. Law of nature. கடந்த கால அனுபவம், தற்போதைய சூழ்நிலை, எதிர்கால விளைவு பற்றி
பற்றிய அறிவு என்னவென்று அழைக்கப்படும்? அஞ்ஞானம், பி நல்ல ஞானம், சி திரிகலா ஞானம், டி மேலே உள்ள எதுவும் இல்லை. இதுக்கான விடை வந்து சி திரிகலா ஞானம். வாட் இஸ் த நாலேஜ் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், present situation, future effect known as? ஆன்சர் இஸ் சி திரிகலா ஞானம். 30வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஒரு செயலின் விளைவினால் மற்றொரு செயல் நடக்கிறது. சரிதான், இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா தவறானது கொடுக்கல, சரியானது தான் கேட்டிருக்காங்க. அதனால இது நமக்கு சரியானது தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ, ஒரு செயலின் விளைவினால் மற்றொரு செயல் நடக்கிறது. சரி. செயலுக்கு தகுந்த பலன் கொடுப்பது இயற்கையின் விதி. இதுவும் சரியா தான் இருக்கு. ஏவும் சரி, பியும் சரி. சி பார்ப்போம். தவறான செயல் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்ப இதுவும் சரிதான். ஏ, பி, சி மூன்றும் சரியா தான் கொடுத்திருக்காங்க. மேலே உள்ள அனைத்தும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து மேலே உள்ள அனைத்தும். Which of the following statements is correct? All three are correct. One action results in another action. It is the law of nature to give effect to action. Bad action brings bad consequences. ஸோ இது மூணுமே கரெக்டால இந்த 30th கொஸ்டினுக்கு சரியான விடை வந்து ஆல் த்ரீ ஆர் கரெக்ட். டி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. ஓகே, இந்த அளவில் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த 4 பேப்பரோட நம்ம கேள்விகள் வந்து நம்ம கேள்விகள் பதில்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் வந்து இந்த இது என்னன்னா நம்ம வந்து எப்படி இருக்கும் எக்ஸாமு, எப்படி இருக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 வெர்ஷன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் எழுதுவோம். இது ஆன்லைனில் எழுதுறது, அப்புறம் அதை எப்படி நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து குறிப்பிடப்படும். அதுக்கான விடைகள் எல்லாமே உங்களுக்கு தரப்படும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷனும் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி விஷனோட நம்ம சென்னை மண்டலம் இணைந்து அதற்கான ஒரு செஷனும் வச்சு அதுக்கான முழுமையான விவரங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். அதனால இந்த அளவில் வந்து இன்றைய இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் இதை ரிலேட்டடான கேள்விகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி எக்ஸாம் எழுதுறது, எப்படி வருதுன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எது கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். இப்போதைக்கு அதுதான் இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. எங்களுக்கு புரியுது உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா உங்களோட அறக்கட்டளையோட ப்ரோக்ராம் ஆஃபீஸரை நீங்கள் அணுகி அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே நம்ம சென்னை மண்டலத்தில் அணுகி நான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளையர்லையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அவங்கள அணுகி நீங்கள் வந்து உங்களுக்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அது சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சென்னை மண்டலம் வந்து விஷனோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த அளவில் இன்றைய பாடத்தை வந்து நம்ம நிறைவு செய்துக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சென்னை மண்டலமும் மற்றும் இதற்காக தொண்டு புரிந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நான் நன்றி சொல்லி வாழ்த்து பாராட்டி வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இத்துடன் சிறப்பு கேள்வி பதில் வகுப்பு நிறைவு பெறுகிறது.